கேளு. வராதீங்க. நான் சொல்றத கேளு பத்து. உங்க அம்மாக்கு பிள்ளையாவே இருங்க. பத்மினி. வேண்டாம் போங்க. பத்மினி நான் சொல்றத கேளு பத்மினி. பத்மினி. சாரி பத்மினி. பத்மினி தப்பு என் மேல தான். பத்மினி நான் சொல்லாம வந்தது உண்மைதான். பத்மினி. பத்து ப்ளீஸ் பத்து. கதவை திற பத்து. பத்து சொன்னா கேளு பத்து. பத்து சொன்னா கேளு பத்து. சாரி சாரி பத்து. என்ன பத்து சாரி சொல்றேன்ல. பத்து கதவை தர பத்து. பத்மினி. பத்து ப்ளீஸ் பத்து. பத்து மாப்பிள்ள வண்டி நிக்குது. மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மாமா. உள்ள போக வேண்டியதானே, ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? பத்மினி கதவை திறக்க மாட்டேங்கிறா. என்ன சொல்றீங்க? பத்மினி நான் வெளியில நிக்கிறேமா, கதவை தர. அதோ வரேன். சும்மாருமா, நீங்க வாங்க மாப்ள. ஏம்மா என்ன பழக்கமா அது? அவரு உன் வீட்டுக்காரரு, வெளியே நிக்க வச்சு கதவை சாத்திருக்க. முதல்ல அவர் என்ன பொண்டாட்டியா நினைக்கிறாரான்னு கேளுங்கப்பா. அசிங்கமா இருக்கு எனக்கு. யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்து பாத்துட்டு போறாரு. நான் என்ன உறவு அவருக்கு? இத பாருமா, சில சமயங்கள்ல சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் அனுசரிச்சு போனோம். இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லையே, இப்ப ஏம்மா இப்படி பண்ற? இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாருப்பா காரணம்? வேண்டாம்ப்பா, நான் உணர்ச்சி வசப்பட்டு என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இவரை பார்க்கவே பிடிக்கல. போ சொல்லுங்க அவரை. பத்மினி சாரி பத்மினி. பத்மினி பத்மினி கதவை தர பத்மினி. சாரி மாப்ள, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா நீங்க தப்பு பண்ணது? நான் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டு? நீங்க என்ன மாப்ள தப்பு பண்ணீங்க? ஆமா மாமா, ஒருத்தர் நல்ல புருஷனா இருக்கணும், இல்ல ஒரு தாய்க்கு நல்ல மகனா இருக்கணும். நான் 2 பேருக்குமே நல்லவனா இருக்கணும்னு பாக்குறேன். அது பிராக்டிக்கலா நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்பவும் என்னால என்ன மாத்திக்க முடியல. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கடைசி வரைக்கும் என்ன மாத்திக்க முடியும்னு தோணல மாமா. நான் வரேன் மாமா. என்னம்மா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டு போல இருக்கே? ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் கிளம்பட்டுமா? என்னது கிளம்புறியா? துவைக்க துணி எல்லாம் போட்டிருக்கேன், துவைச்சு போட்டு போ. போமா. சரிங்கக்கா.
போயிட்டா. இது 9 மணிக்கு சாப்பிடணும், இது 10 மணிக்கு, இது 11 மணிக்கு சாப்பிடணும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒன்னா குழப்பி 12 மணிக்கு முழுசா சாப்பிட வேண்டியதுதான். அப்பாடா. என்னடா பண்றது, வேலைக்காரி சரியில்லை, எல்லாத்தையும் நானே சமைக்க வேண்டியதா போயிடுச்சு. யார்ட்ட கதை விடுற? சத்தியமா நீ சமைக்கல. எதை வச்சுடா சொல்ற? நீ சமைச்சா புகவாடா தானே வரும். அப்படியே கொட்டனா பாத்துக்கோ. ஏண்டா நான் சமைச்சு போட்டு திங்காமையாடா நீ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட? அது மட்டும் நடக்கலன்னா நான் இன்னும் நல்லா வந்திருப்பேன். சரி அதை விடுமா. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. சமைக்கிற வரைக்கும் வேலைக்காரியை கூட வச்சிருக்க, பரிமாற நேரத்துல விரட்டி விட்டுறியே. டேய், நாம சாப்பிடறத பார்த்து அவளுக கண்ணு வச்சிருவாளுகடா, அப்புறம் உடம்புல எதுவுமே ஒட்டாது. வா, இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு அங்க சாப்பிடலாம். இந்த புடி போ, அங்க கொண்டு போய் வை, நானும் வரேன். டேய், ஏன்டா நின்று இருக்க? வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். வா. உட்கார் உட்கார் உட்கார். தட்ட குடு, தட்ட குடு. சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நாளை காலையில வந்துருங்க. டேய் டேய் டேய், இருடா. என்னம்மா, இத நான் தானே வழக்கமா சொல்லுவேன். டேய், குமார் வரான்டா. என்னக்கா சாப்பிட உட்காந்துட்டியா? எப்படி தம்பி, நீ வந்தா தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆஹா, நீ பாசம் காட்டுதல எங்க அம்மாவை ஓவர்டேக் பண்ணிருக்கா. சரி சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பூரி, தோசை, தொட்டுக்கருக்கு கோழியை பொரிச்சு வச்சிருக்கேன், காடைய வறுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுக்கு நடுவுல இந்த சொரா புட்டு இருக்குல்ல. அட போ தம்பி, அது சொன்னா உனக்கு புரியாது, சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். சொல்லும் போதே எச்ச ஊறுதக்கா. நீ எடுத்து அக்கா ஒரு நிமிஷம். ஏன் தம்பி? மதியங்க என்னாச்சுக்கா? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், ஆனா எந்த விஷயத்தையும் என் தம்பிகிட்ட மறைக்க முடியலையே. தம்பி, இருந்தாலும் நீ அவளுக்கு ஓவரா செல்லம் கொடுக்குற. மதியம் எங்கன்னு கேட்டேன். ஆமா, இந்த கோவத்தை என்கிட்ட மட்டும் காட்டு. நான் தான் அப்பவே சொன்னனே தம்பி, அவ வர்ற மாதிரி வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவ காரியத்தை சாதிச்சுட்டு போயிருவான்னு. அது இப்ப நடந்துச்சா? அக்கா, நீ எவ்வளவு பெரிய ஆளு. ட்ரௌசர் குமார்னா ஊரே பயப்படுதே. ஆனா அவ உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கா. உன்னையே ஏமாத்திட்டு போயிருக்கானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். அக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பின் என்ன தம்பி, நான் என்ன உங்ககிட்ட போய் சொல்லுவனா? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா. இப்ப புரியுதா அவ எங்களை என்ன பாடுபடுத்திருப்பான்னு? ஹலோ அப்பா, நான் மதி பேசுறேன்ப்பா. தப்பு தப்பு தப்பு, இது ரொம்ப தப்புமா. குடும்பத்துக்குள்ள ஒண்ணா வந்துட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க. நான் உங்க பொண்ணுப்பா, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்னம்மா சொல்ற? நான் அம்மா வீட்டுக்கு வந்தது உண்மைதான், ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்களே. சாரிம்மா, சாரி. என்ன நடந்தது? நான் சும்மா அம்மாவை பார்க்க வந்தேன். இங்க வந்து உங்க பேரன். யாரு? என் பேர் என்னம்மா? ஆமாப்பா, அம்மாவை பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா ஒரே அழுக. அதான்ப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க தங்கிட்டு வரலான்னு. என்னம்மா நீ இதுக்கு ஃபோன் போட்ட? இத பாருமா, பாசத்தை மட்டும் யாரும் பிரிக்க கூடாது. இன்னைக்கு நைட்டு நீ எங்கே இருந்துருவ? வச்சுட்டுமா? இருங்கப்பா. என்னம்மா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. சாப்பிட்டீங்களாப்பா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட போறேன். என்ன சாப்பாடு? பூரி, தோசை, தொட்டுக்க சிக்கன், அப்புறம் காடை, சொரா புட்டு. இதெல்லாம் அக்காவே சமைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நார்மலா இருக்கிற மனுஷங்கள நைட்ல சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மதியத்துல இருந்து உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்ததுதான் என் வேலை. ஐயோ, என்னென்னமோ இருக்குப்பா. நீங்க எதையுமே தொடக்கூடாது, தொடறதுக்கும் நான் விட மாட்டேன். அப்பா, நான் உங்க பொண்ணு. நான் சொல்றதை நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? ஐயோ, நீ என்ன சொன்னா நான் கேக்குறேம்மா. அப்போ உங்களுக்காகவே நான் ஓட்ஸ் கஞ்சி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க டெய்லி ராத்திரியில அதுதான் குடிக்கணும். சரிம்மா, சரி. அப்பா, இன்னொரு விஷயம். உங்களுக்கு இருக்கிற அத்தனையும் அத்தைக்கும் இருக்கு, உங்க மருமகனுக்கும்
இருக்கு. நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. அதனால நீங்க தான் சொல்லணும். அவங்களுக்கும் சேர்த்து ஓட்ஸ் கஞ்சி செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே அத்தைக்கும் அவருக்கும் கொடுத்துருங்க. பாவக்காய் ஜூஸ் கூட போட்டு வச்சிருக்கேன்ப்பா. எப்படியாவது உங்களை குடிக்க வச்சிருங்கப்பா. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலை விடு. வச்சிட்டுமா? சரிங்கப்பா. தம்பி சாப்பிடலையா? இதோ இதடா. இது எப்படி? வாடா. அதே எடு. ஏன் தம்பி? பேசாம வாக்கா. தம்பி என்னப்பா நம்மள நிலாச்சோறு சாப்பிட போறோமா? பேசாத. என்னடா? குடு. ஐயோ தம்பி இது சொன்னா ஒண்ணு வேணாம், சும்மா இரு. ஐயோ. போ உள்ள. போ. தம்பி அதெல்லாம். வா உள்ள. வாடா. விடுதே. இந்த முட்டைக்கண்ண என்ன பண்றான்னு தெரியலையே. கொண்டு வா. வை. தம்பி என்ன தம்பி இது? இதுவா? ஓட்ஸ் கஞ்சி. இனிமே டெய்லி தான் நம்ம சாப்பிட போறோம். சரியா? இந்தா. இந்தாக்கா. குடி. ஸ்பூன் எடுத்துக்க. வேண்டாம் தம்பி. குடிக்கா. குடிக்கிறேன். அக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி. மதி பண்ணதுல. டேய் மச்சான், நான் தான்டா. என்ன விஷயம் சொல்ற? ஒன்றும் இல்லைடா. குடிக்க கூடாதுன்னு தோணுது. ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியலடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. டேய் ஒரு கட்டிங் அடிச்சிட்டு பேசாம படுற, நிம்மதியா தூக்கம் வரும். அப்படிங்கிறியா? அப்படிதான். சரிடா. இன்னைக்கு பூரா நீ எந்த தப்பும் பண்ணல, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டியடா. குர்ரா குர்ரா அத வாடா வாடா கிள. நான் குடிக்கலமா. அம்மா சொன்ன கேளுமா. நான் குடிக்கலமா. அம்மா வாடா. அம்மா ப்ளீஸ் மா. அப்பாட்ட சொன்னா தான் உனக்கு புத்தி வரும். வாடா. அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாமா. என்னங்க வாங்க. ஏய் ஏன் இப்படி கத்துற? நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச சனியை விலகி போயிடுச்சு நினைச்சீங்க. ஆனா இவ மறுபடியும் அது பின்னாடியே போக பாக்குறாங்க. போட்டோ விட. என்னங்க என்னடி பண்ண? நீ என்ன பண்ணிடுவ? இதுக்கு மேல அவன் கை கால கட்டி போட்டுருவியா? எத்தனை தடவை என்ன அடிக்க கை வாங்கியிருக்கான் தெரியும்ல? என்னால என்ன பண்ண முடிஞ்சது? இனிமே அவர் தான் இந்த வீட்டு தலைவர். அவர் சொல்றபடி தான் நான் கேட்டாகணும். அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேளு. இந்த பணங்காசெல்லாம் எனக்கு அந்தஸ்து கொடுத்துடலப்பா. உன்னாலதான்ப்பா எனக்கு அந்தஸ்து கிடைச்சது. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இன்ஜினியர். ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னப்போ எல்லாரும் என்ன ஏதோ அதிசயத்தை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. ஆனா அதே ஆளுங்க உன் புள்ள தெருவுல குடிச்சிட்டு கிடக்குறான், குடிச்சிட்டு கலாட்டா பண்றான்னு சொன்னப்போ
கூனி குறுகி அந்த தெருவிலே போக முடியாம வேற வழியா சுத்தி போயிருக்கேன். இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள கொஞ்ச நஞ்ச மானம் இருந்து அதை நீ காப்பாத்த நினைச்சாலும் சரி, இல்ல எனக்கு குடிதான் முக்கியம்னு போனாலும் சரி. என்னங்க இப்படி அத்தை விட்ட மாதிரி பேசுறீங்க? வாய் இல்லாம நிக்கிறாளே, இவள எப்படிங்க கரை சேர்க்க போறோம் நாம? அதையும் அவர்கிட்டயே கேளு. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்குள்ள குடிகார பசங்களை கூட்டிட்டு வந்து அதுல இவ்வளவு ஒருத்தன் தப்பா பாக்குறான் நீ சொன்ன தட்டி கேட்க கூட முடியாத தகப்பனா, கையால் ஆகாத அப்பனா அங்கேயே செத்து போயிருக்கணும். இன்னும் கேவலமா உசுர் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, இதுல கூட நாங்க போய் சொல்லுவோமா? நான் அவனை குறை சொல்லலப்பா. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய பயமே வந்துருச்சு. என் பையனும் இப்படிதானே இன்னொரு வீட்டுல போய் குடிச்சிட்டு அங்க இருக்கிற பொண்ணை தப்பா பாப்பா? அப்பா சத்தியமா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. நீ பண்ண மாட்டப்பா. நீ குடிச்சிருக்கே போதை, அது உன்னை பண்ண வைக்கும். இந்த குடி இருக்கே, அது ஒரு மோசமான பழக்கம்பா. நீ என்ன அடிச்சியே அன்னைக்கு, அது நீ இல்ல, நீ குடிச்சிட்டு வந்த போதை. என் புள்ள இதையே செய்ய துணிஞ்சிட்டான்னா வேற எதுக்கும் தயங்க மாட்டான்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏண்டா குடிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டலடா, அப்புறம் என்ன நீ அந்த கர்மத்தை தொடர? அது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. நம்ம குடும்ப சூழ்நிலையை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. டேய் சஞ்சய், உன் கால்ல விழுந்து கேக்குறேன்டா, தயவு செஞ்சு இந்த கர்மத்தை தொடாதடா. ஏமா அப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா உங்க மேல சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேம்மா. சஞ்சய், நிஜமாதான் சொல்றியாடா? என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல? இல்லப்பா, இல்லப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன். சாரிப்பா. என்ன என்ன சஞ்சய், எழுந்துரு. சத்தியமா உங்களை கை வாங்குறது எனக்கு தெரியலப்பா. போதையில ஏதோ பண்ணிட்டேன்ப்பா. சஞ்சய், நீ இப்படி திருந்தி வருவனா உனக்காக நான் உசுரையே கொடுப்பேன்ப்பா. சாரி நித்யா, என்ன மன்னிச்சிரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்க பழைய சஞ்சயா இருப்பேன். நீங்களும் பழையபடி இந்த ஊர்ல நெஞ்ச நிமித்தி நடக்கலாம். இந்த ஒரு வார்த்தை போதுப்பா. இந்த ஊர்க்கார பயலுவல நான் என்னன்னு கேட்டுருவேன். திரும்பவும் சொல்றேன்ப்பா, நான் உங்க பழைய சஞ்சயா மாறிட்டேன். இனிமேல் நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன். உண்மையா சொல்றேங்க, இத்தனை நாளா நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடலைங்க. நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க சொன்ன போல நான் நம்பலங்க. இப்பது கண் கூட பாத்துட்டேங்க. இனிமே நம்மளை யாராலையும் அசிக்க முடியாதுங்க. இத பாருங்க, எனக்கு என் குடும்ப நிம்மதி திரும்ப வேணும். அந்த சுந்தரிக்கு முன்னால கௌரவமா கம்பீரமா வாழ்ந்து கட்டணுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. சஞ்சய்க்கும் நித்யாக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுங்க. அவளே எங்க பாக்குறீங்க? அவ நம்ம பொண்ணுங்க, நாம சொல்றத நிச்சயம் கேப்பா. முதல்ல நல்ல இடமா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். இன்னையில இருந்து அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன்.